நன்மையான ஈவு பிதாவினிடத்துல இருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பதுக்கு ரெடி, ஆனா வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இல்லை. ஏன்னா வாங்கணும்னா அந்த இடத்துக்கு போகணும், வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க போகணும், போனா தான் கிடைக்கும். சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வரம் வேணும் இந்த வரம் வேணும். நான் சொல்லுவேன், மோசே எவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்து கொண்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும், பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்க இருந்தார்னு வசனம் சொல்லுது, பத்மு தீவிலே. எப்படி விடப்பட்டிருந்தார்? தனித்து விடப்பட்டிருந்தார். அந்த வசனம் சொல்லுது, நான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் நிமித்தம் அவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது. இதுவே 12 சீஷர்களோட இருக்கும் பொழுது இயேசு கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது. இயேசுவின் மார்புல சாஞ்சிக்கிறார், எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தனித்திருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட அவர் இப்ப யோசிச்சு பாருங்க, யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவுல போய் இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். இந்த மோசேக்கு 5 ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சியில மேகத்துக்குள்ள போகணும், அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இயேசு கிறிஸ்து தனித்து போனாதான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறதை போல கற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா கிடைக்காது. ஈசாக்கு சாயங்கால வேளையில தனித்திருக்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும். எல்லாமே ஒரே லைன் தான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவு எதிர்பார்க்குறீங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்க, எனக்கு எல்லாம் தரணும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கிடைக்குதானா? இல்ல. நீங்களே குற்றப்படுத்துகிறீங்க, என்னமோ தெரியலங்க, ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? கர்த்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்க வரணும், நான் என்ன செய்யணும், நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையணும் கேட்டு பாருங்க. நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.